Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. In this video, I'm going to teach you 50 daily use English sentences. Okay, so இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு 50 English sentences அதுக்கு தமிழ் மீனிங் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். So we are going to practice that 50 daily use English sentences. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். So first sentence, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இந்த question நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு question. எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ரொம்ப சிம்பிள். So என்ன வேண்டும் அப்படின்றது என்ன அப்படின்னா what. So உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறதுக்கு what do you want? So நம்ம வந்து எழுதியும் practice பண்ண போறோம் as well as so we are going to do reading practice. Okay, read பண்ணியும் practice பண்ண போறோம். Okay, what do you want? What do you want? உனக்கு என்ன வேணும்? நீங்களும் என் கூட சேர்ந்து practice பண்ணிட்டே வாங்க, சொல்லியும் practice பண்ணுங்க. Okay, next. ஏன் வேலையை செய்ய விடுங்க? என்ன என் வேலையை செய்ய விடுங்கப்பா. இது எப்படி சொல்லுவீங்க? Very simple. So இந்த மாதிரி செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா let. Okay, let me do my work. Let me do அப்படின்னா என்ன செய்ய விடுங்க. My work அப்படின்னா என்னுடைய வேலையை. Let me do my work. என்னோட வேலையை செய்ய விடுங்க. Next, என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். கொடுக்கறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா give. என்கிட்ட அப்படின்னா me. Give me. Okay, give me. என்கிட்ட கொடுங்க. அங்க போ. அங்க போ. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஸோ போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா கோ. அங்கே அப்படின்னா தேர். கோ தேர். அங்க போ. நெக்ஸ்ட், உங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குரல் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லுவோம்? ஸோ எனக்கு பிடித்திருக்கிறது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ லைக். ஐ லைக்னா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய குரல், your voice. அவ்வளவுதான். ஓகே, I like your voice. I like your voice. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றீங்களா? என் கூட சேர்ந்து ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்றீங்களா? Okay, that is also very important to speak English. Next, we are going to learn 5 more sentences. Next sentence, இங்க உட்காருங்க. Okay, இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். So how will you say that in English? Very simple, right? So உட்கார்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? Sit. இங்கே அப்படின்னா here. Sit here. Sit here. இங்க உட்காருங்க. ஓகே, இதே இது அங்க உட்காருங்க அப்படின்னா sit there. Sit there. அங்க உட்காருங்க. ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. நெக்ஸ்ட், அவனை போக விடுங்கள். அவனை போக விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி விடுங்கள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட். அவனை அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல? him. போக அப்படின்னா go. Let him go. Let him go. அவனை போக விடுங்க. இதே அவளை போக விடுங்க அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவளை போக விடுங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? சோ ஒரு சின்ன வித்தியாசம் தான். let her go. Let her go. அவளை போக விடுங்க. ரைட்? நெக்ஸ்ட், அவர்கள் எனக்கு உதவினார்கள். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. உதவினார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட குறிக்குது. ஸோ வெரி சிம்பிள். ஸோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா தே. உதவினார்கள் பாஸ்ட்ல இருக்கு, அதனால நான் பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஹெல்ப்டு. எனக்கு மீ. தே ஹெல்ப் மீ. தே ஹெல்ப் மீ. அவங்க எனக்கு உதவுனாங்க. இதே அவன் எனக்கு உதவுனா அப்படின்னா he helped me. Okay, so depends upon the subject, you have to make your own sentences. Okay, right. Next, மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை விழுந்துட்டு இருக்கு, இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இங்க பாருங்க, இதுல எது சப்ஜெக்ட்னே கண்டுபிடிக்க முடியல இல்லையா? ஸோ இந்த மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இட்டுங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். பெய்து கொண்டிருக்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதனால வந்து இங்க வெர்பு வந்து ரெயின் தான், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட், நீங்கள் இப்போது செல்லலாம். நீங்க இப்போ கிளம்பலாம்.
இல்ல நீங்க இப்போ ஐ மீன் செல்லலாம் மீன்ஸ் நீங்க இப்போ போகலாம், கிளம்பலாங்கிறது வேற, நீங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, போகலாம். இதை 2 விதமா சொல்லலாம். ஸோ ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ மே கோ. யூ மே கோ அப்படின்னா நீங்கள் போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிபிலிட்டிஸை குறிக்கிறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். யூ மே கோ, நீங்க போகலாம். ஓகே, ஸோ இப்போது அப்படின்னா நவ். யூ மே கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் கோ நவ். உங்களால இப்ப போக முடியும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் யூ கேவ் தெம் ஐ மீன் யூ கேவ் தெம் பெர்மிஷன். நீங்க அவங்க போறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, யூ மே கோ நவ் ஆர் யூ கேன் கோ நவ். So may and can or the modal verbs. Okay, so depends upon the situations, you can use many modal verbs. Okay, so next we are going to learn 5 sentences. Next sentence, மறக்காத. மறக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். எப்படி சொல்லலாம்? மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து forget. மறக்காத அப்படின்னு சொல்றதுக்கு you have to add the word don't. Okay, so என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா don't forget. Don't forget. Don't forget these 50 daily use English sentences. இந்த sentences நீங்க மறக்காதீங்க. Don't forget these sentences. Okay, next. அறையை சுத்தம் செய்யுங்கள். அறைனா ரூம். ரூமை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். சுத்தம் செய்யறதுக்கு clean. ஓகே, அறையை clean the room. இதே கிச்சனை சுத்தம் செய்யுங்க அப்படின்னா clean the kitchen. ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவகாசம்னா டைம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு கொடுங்கள். எனக்கு கொடுங்கள் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா give me. ஸோ என்ன கேக்குறீங்க? கொஞ்சம் அவகாசம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா some time. give me some time. give me some time. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல கேப் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, give me some time. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட், அவள் அறையில் இருக்கிறாள். அவள் ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருக்கிறாள் அப்படின்னா she is. அவள் இருக்கிறாள் எங்க? அறையில். அதை எப்படி சொல்லுவீங்க? in the room. she is in the room. அவள் அறையில் இருக்கிறாள். she is in the kitchen. அவள் சமையல் அறையில் இருக்கிறாள். that's it. next, நான் உன்னிடம் பேச முடியுமா? நான் உன்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. so you are requesting something. okay, you are asking some permission. so அதை எப்படி கேட்பீங்க? இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு can யூஸ் பண்ணலாம். okay, can I talk to you? நான் உன்கிட்ட பேசலாமா? can I talk to you? can I talk to you? நான் உன்கிட்ட பேசலாமா? ஸோ இந்த இடத்துல நீங்க மேவும் யூஸ் பண்ணலாம். may I talk to you? may I talk to you? shall யூஸ் பண்ணலாம். shall I talk to you? shall I talk to you? ஸோ மாடல் வெர்ப்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் கேன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். can I talk to you? நான் உன்கிட்ட பேசலாமா? that's it. next ஒரு 5 sentences பார்க்கலாம். next sentence, என் அம்மா அங்க இருக்காங்க. என் அம்மா அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ என்னோட அம்மா மை மாம் அல்லது மை மதர். ஸோ மை மதர் இஸ். என்னுடைய அம்மா இருக்கிறார்கள் அங்கே. தேர். மை மதர் இஸ் தேர். என்னோட அம்மா அங்க இருக்காங்க. நெக்ஸ்ட், சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்க. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நான் அவரை சந்திக்க வேண்டும். நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஸோ நீங்க வந்து அவரை கட்டாயமா மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம நிறைய விதமா சொல்லலாம். பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஹாவ் டு மீட் ஹிம். ஐ ஹாவ் டு மீட் ஹிம். ஐ ஹாவ் டு அப்படின்னா நான் கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் டு மீட் ஹிம். நான் அவரை சந்திக்க வேண்டும். ஸோ இதை நார்மலா சொல்லணும் அப்படின்னா ஐ ஷுட் மீட் ஹிம். ஷுட்டும் யூஸ் பண்ணலாம். ஐ ஷுட் மீட் ஹிம். ஓகே, நான் அவரை சந்திக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ரைட்.
ஸோ ஹாவ் டு அப்படின்னா ஸோ கட்டாயமா நீங்க பண்ணணும். ஸோ அது வந்து உங்களோட கண்டிப்பா நீங்க அவரை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இது போன்ற விஷயங்களை நான் வெறுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? நான் வெறுக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஐ ஹேட். ஓகே, இது போன்ற விஷயங்களை அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹேட் such things. I hate such things. Such things na இந்த மாதிரி. ஓகே, so I hate such things. நான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வெறுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு எப்படி உதவலாம்? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? இது எப்போ, இப்போ யாராவது வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒருத்தர் புதுசா என்ட்ராறாங்க, அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஓகே, அப்போ ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இல்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்குமே ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட போய் எப்படி கேட்பாங்க? நான் உங்களுக்கு எப்படி உதவலாம், என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கறது கேட்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். How can I help you? How can I help you? How can I help you? நான் உங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியும்? ஓகே, ஸோ இது இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா how may I help you? How may I help you? உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கறத கேட்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஏன் என்னை அழைத்தாய்? ஏன் எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். Why did you call me? Why did you call me? Why did you call me? ஏன் எனக்கு கால் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்களும் அமைதியா இருக்காதீங்க, ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நான் இன்னைக்கு விடுமுறையில் இருக்கிறேன், நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதுவும் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம், விடுமுறையில் ஆன் லீவ், இன்று டுடே, ஐ ஆம் ஆன் லீவ் டுடே, ஐ ஆம் ஆன் லீவ் டுடே, நான் இன்று விடுமுறையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த இடம் அழுக்காக உள்ளது. இந்த இடம் வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இந்த இடம் அப்படின்னா this place, உள்ளது is, அழுக்காக dirty. This place is dirty. இதே இந்த இடம் சுத்தமா இருக்கு அப்படின்னா this place is clean அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் அங்கே சென்றிருக்கிறீர்களா? நீங்க அங்க சென்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். Have you been there? Have you been there? நீங்க அங்க சென்றிருக்கிறீங்களா? ஸோ இதுக்கு பதிலா நம்ம gone யூஸ் பண்ணலாம். Have you gone there? நீங்க அங்க போயிருக்கீங்களா? ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, have you gone there or have you been there? ஓகே, நெக்ஸ்ட், அவன் நன்றாக படிக்கிறான். அவன் நல்லா படிக்கிறான். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? அவன்னா he, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, பட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல he she வந்தா வெர்போட எஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். ஸோ he studies, அவன் படிக்கிறான். நன்றாகனா வெல், he studies well, அவன் நன்றாக படிக்கிறான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to learn 5 sentence. அவள் மிகவும் நன்றாக பாடுகிறாள். அவள் மிகவும் நன்றாக பாடுகிறாள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா she sings. ஓகே, பிரசன்ஸ்னால எஸ் போட்டிருக்கோம். she singsனா அவள் பாடுகிறாள். மிகவும் நன்றாக, அதை எப்படி சொல்லுவீங்க? very well. she sings very well. she sings very well. அவள் மிகவும் நன்றாக பாடுகிறாள். அது பயமுறுத்தும் படமாக இருந்தது. அந்த படம் ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். it was அப்படின்னா அது இருந்தது. பயமுறுத்தும் படமாக அப்படின்னா a scary movie. ஓகே, வாசிங்க. It was a scary movie. It was a scary movie. Scary movieனா பயம் திகிலான மூவி. ஓகே, பயமுறுத்துற ஒரு படம். நெக்ஸ்ட், அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள். அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்றீங்க. சோ பாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு லுக். ஓகே, எவ்வளவு சந்தோஷமாக, how happy.
ஓகே, அவர் இருக்கிறார். He is. அவ்வளவுதான், வாசிங்க. Look how happy he is. Look how happy he is. அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாருன்னு பாருங்க. ஓகே, சோ இந்த ஒரு ஆச்சரியக்குறி. நெக்ஸ்ட், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோ எனக்கு இருக்கிறது அப்படின்னா I have. நிறைய வேலை அப்படின்னா a lot of work. I have a lot of work. I have a lot of work. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நெக்ஸ்ட், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? He is still sleeping. He is still sleeping. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். That's it. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இன்னொரு 5 sentences பார்க்கலாம். நெக்ஸ்ட், உன் மொபைல் எங்க? மொபைல்னா ஃபோன். உன் மொபைல் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். எங்கே அப்படின்னா வேர் இஸ் யுவர் மொபைல்? வேர் இஸ் யுவர் மொபைல்? உன்னோட மொபைல் எங்க? அல்லது வேர் இஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, உன்னோட ஃபோன் எங்க? நெக்ஸ்ட், என்னிடம் பணம் இல்லை. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I don't have. I don't haveனா என்கிட்ட இல்லை. என்னது? பணம், மணி. I don't have money. I don't have money. என்கிட்ட பணம் இல்லை. நெக்ஸ்ட், படத்துக்கு போகலாம். படத்துக்கு போகலாம். அதை எப்படி சொல்லலாம்? Let's go. Let's go அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ படத்துக்கு அப்படின்னா to a movie. Let's go to a movie. படத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட், அவர்கள் இப்போது வரலாம். அவங்க இப்போ வரலாம். கொஞ்சம் சந்தேகமா சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா they may. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. இப்போது அப்படின்னா now. they may come now. they may come now. அவங்க இப்போ வரலாம். நெக்ஸ்ட், உனக்கு ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா? யோசனைகள்னா ஐடியாஸ். உனக்கு ஏதேனும் ஐடியாஸ் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். ரொம்ப சிம்பிள். ஸோ அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா do you have ஏதேனும் யோசனைகள்? any ideas? do you have any ideas? do you have any ideas? உனக்கு ஏதேனும் ஐடியாஸ், யோசனைகள் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், உன் வீடு எங்க இருக்கு? நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? எங்கே அப்படின்னா வேர். வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உன்னோட வீடு எங்க இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட், நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. முதல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன போடுவீங்க? I am. எப்படி இருக்கீங்க? மிகவும் சந்தோஷமாக. very happy. இன்று அப்படின்னு இருக்கு. today. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I am very happy today. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நெக்ஸ்ட், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடிக்கும் அல்லது எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I like. நான் எனக்கு பிடிக்கும். இதுனா this. I like this. எனக்கு இது பிடிக்கும். மிகவும் very much. I like this very much. I like this very much. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நெக்ஸ்ட், என்னை கேலி செய்யாதே. என்ன கேலி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். Don't make fun of me. என்ன வச்சு கேலி பண்ணாத. Don't make fun of me. Don't make fun of me. என்ன கேலி செய்யாத. நெக்ஸ்ட், யார் கூட. ஓகே, யாருடன் நீ வந்தாய் அப்படின்னு இருக்கு. ஸோ யாருடன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? with whom. with whom அப்படின்னா யாருடன். நீ வந்தாயின்னு கேட்கறதுக்கு did you come. that's it. யார் கூட நீ வந்த? with whom did you come.
யாருடன் நீ வந்தாய். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னிடம் பேசுறதில்ல, அவன் என்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவள், she doesn't talk to me. He doesn't talk to me. அவள் என்னிடம் பேசுகிறதில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நான் அவரை விட அதிகமாக வேலை செய்கிறேன். நான் அவரை விட அதிகமா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஐ ஒர்க். ஓகே, அவரை விட அதிகமாக அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா more than he does. he doesனா அவர் செய்கிறார், more than he doesனா அவர் செய்கிறதை விட நான் அதிகமாக வேலை செய்கிறேன். I work more than he does. நெக்ஸ்ட், கொஞ்சம் பணம் எனக்கு கடனா கொடுக்க முடியுமா. இதுவும் நம்ம அடிக்கடி கேட்கலாம். ஐ மீன் காசு வேணா மத்தவங்க கேட்போம் இல்லையா. சோ எப்படி கேட்கலாம்? Can you lend me some money? Can you lend me some money? Can you lend me some money? lend அப்படின்னா கடன் கேட்கறது. ஓகே, கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது. Can you lend me some money? நெக்ஸ்ட் ஒன், இந்த இடம் அமைதியாக தெரிகிறது. ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த இடம், this place, தெரிகிறது அப்படின்னா looks. this place looks அமைதியாக, peaceful. this place looks peaceful. நெக்ஸ்ட், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஓகே, what do you think about me? what do you think about me? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? so about me அப்படின்னா என்னை பற்றி. what do you think அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க. what do you think about me? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நீங்கள் கால் பண்ண போது நான் பிஸியாக இருந்தேன். நீங்க கால் பண்ணப்ப நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ நான் பிஸியாக இருந்தேன் அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். I was busy. நான் பிஸியாக இருந்தேன். நீங்கள் கால் பண்ண போது அப்படின்னா என்ன சொல்லணும்னா when you called. ஓகே, I was busy when you called. I was busy when you called. நீங்க கால் பண்ண போது நான் பிஸியாக இருந்தேன். நெக்ஸ்ட், உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். what do you need? உனக்கு என்ன தேவை? நீட்னா தேவை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நீ எப்போது வந்தாய்? நீ எப்ப வந்த? ரொம்ப சிம்பிள். எப்போது அப்படின்னா when did you come? நீ எப்போது வந்தாய்? when did you come? இங்கே காத்திரு. இங்க வெயிட் பண்ணு. wait here. உணவு தீர்ந்து விட்டது. ஃபுட் வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். the food has run out. உணவு தீர்ந்து விட்டது. the food has run out அடிக்கடி சொல்ற ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா. சோ கடைசியா நம்ம ஒரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக சாப்பிடு. நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? eat well. நன்றாக சாப்பிடு. நான் விளையாட போகிறேன். நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I am going to play. I am going to play சொல்லலாம், இல்ல I go to play சொல்லலாம். So going to அப்படின்னா போகிறேன் அப்படின்னு அர்த்தம். I'm going to play, நான் விளையாட போறேன். I'm going to study, நான் படிக்க போறேன். I'm going to eat, நான் சாப்பிட போறேன். Okay, I'm going to meet my friends, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு you have to use this expression going to. Okay, next, எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? So எதற்காக அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா for what. For what are you waiting? எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? For what are you waiting? நான் பேருந்தில் இருக்கிறேன். நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்னா I am on
the bus. இந்த பஸ்ன்னு சொல்லக்கூடாது, பஸ்ஸுக்கு முன்னாடி ஆன் தான் போடணும். I am on the bus. நான் பைக்ல வந்தேன், நான் பைக்ல வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் வந்தேன் அப்படின்னா I came. பைக்கில் அப்படின்னு சொல்றதுக்கு பை பைக். ஸோ இந்த பை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பைக்ல வந்தேன், கார்ல வந்தேன்னு சொல்லும்போது அந்த பைக்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஐ கேம் பை பைக், நான் பைக்ல வந்தேன். ஐ கேம் பை கார், நான் கார்ல வந்தேன். ஓகே, ஐ கேம் பை ட்ரெயின், நான் ட்ரெயின்ல வந்தேன். தட்ஸ் இட். ஸோ 50 சென்டென்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது? இப்போ உங்களுக்கான சின்ன டெஸ்ட். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டெஸ்ட் தான். ஒரு 3 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஸோ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. உங்கள் குரல் எனக்கு பிடித்திருக்கிறது, அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா ஐ லைக். உங்கள் குரல் அப்படின்னா யுவர் வாய்ஸ். நீ எனக்கு உதவி செய்தாய், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். சோ நீ அப்படின்னா யூ. உதவி செய்யறதுக்கு என்னது? ஹெல்ப், அதோட பாஸ்ட் ஃபார்ம். ஐ மீன் ஹெல்ப், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஹெல்ப்ட். யூ ஹெல்ப்ட், நீ உதவி செய்தாய். எனக்கு அப்படின்னா மீ. நான் உன்னிடம் பேச முடியுமா, நான் உன்கிட்ட பேச முடியுமா. யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன். அதுக்கு நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணுவோம்? என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? கேன் யூஸ் பண்ணலாம். கேன் ஐ டாக் டு யூ, அல்லது கேன் ஐ டாக் வித் யூ, கேன் ஐ டாக் டு யூ, எப்படினாலும் நீங்க வந்து கேட்கலாம். தட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரைட். நான் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 50 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஸோ மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.